அனைவரும் இணைய ஆவலாய் நாம் வருவோம். இருளினை அகற்றி ஒளியினை ஏற்றி வாழ்வினை நாம் பெறுவோம். நிறை வாழ்வினை நாம் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் என்றும் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவாசனங்கள் 18 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள்தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு விதிமுறைகளை கற்பியும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை திருவார்த்தைகள் 54 59 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1852 ஆண்டிலிருந்து 1859 ஆண்டு வரை கியூபாவில் இருக்கின்ற சந்தியாகோ என்கின்ற இடத்திற்கு பேராயராக இருந்தவர் ஆந்தனி மேரி கிளாரெட் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திக்கின்ற
தருணத்திலே மிக முக்கியமாக ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து பலவிதமான வியாபாரங்களை செய்தவர். கடைசியாக இறை அழைத்தலை உணர்ந்தவராக அந்த வியாபாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர். அவர்தான் மிக முக்கியமாக இந்த கிளரீஷியன் சபையை தோற்றுவித்தவர். தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நற்கருணை ஆண்டவரிடமும் அதே நேரத்தில் அமலோற்புவ அன்னை மரியாளின் மீதும் அதிகமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவராக இருக்கின்றார் ஆந்தனி மேரி கிளாரெட் அவர்கள். அன்புமிக்கவர்களே, அவர் பேராயராக கியூபாவிலே இருந்தபோது மக்கள் மிக மோசமான வறுமையிலே பிடியிலே அவர்கள் அகப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த கால சூழலை அறிந்தவராக, சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்று சொல்கிறோம் இன்றைய நற்செய்தி, அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கால சூழலை அறிந்தவராக அங்கிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இந்த பேராயர் திகழ்ந்தார். ஆகவே அவர் அங்கிருக்கின்ற விவசாயிகளுக்கு புதிய விவசாய யுத்திகளை கற்றுக் கொடுத்தார். எப்படி நிலத்தை இன்னும் அதிக மகசூலுக்கு அந்த நிலத்தை தயார்படுத்துவது, அதிக லாபத்தை எவ்வாறாக சம்பாதிப்பது என்று அந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுத்தவராக ஒரு பேராயர் திகழ்ந்தார். இரண்டாவதாக மிக முக்கியமாக கூட்டுறவு கடன் சங்கங்களை தோற்றுவித்தவர். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்று அழைக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய ஊர்களில் எல்லாம் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு சங்கங்கள் வந்தது என்றால் அது முதல் துவக்கம் கியூபா நாடு. ஆகவே அதை தோற்றுவித்தவராக இந்த ஆந்தனி மேரி கிளாரெட் திகழ்ந்தார். ஆகவே கடன் பெற்றுக்கொள்ளலாம், வட்டி கிடையாது. அத்தகைய சூழலிலே மக்களுக்கு ஏற்ற ஒரு மெய்ப்பு பணி ஆயராக திகழ்ந்தவர் ஆந்தனி மேரி கிளாரெட். இன்று திரு அவை இவரை புனிதராக கொண்டாடி மகிழ்கின்றது. காரணம், கால சூழலுக்கு ஏற்ப மக்களோடு இருந்த ஒரு மக்கள் ஆயராக திகழ்ந்தவர் புனித ஆந்தனி மேரி கிளாரெட். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால சூழலை மக்கள் எத்தகைய ஒரு நினைப்போடு அறிந்திருக்கின்றார்கள் என்பதை அவர் புரிய வைக்க நினைக்கின்றார். ஆகவே இயற்கையை பற்றி அறிந்தவர்களாக அனைவரும் இருக்கின்றார்கள். ஆகவே மழை பெய்யும் என்றால் மழை வரும், வெயில் அடிக்கும் என்றால் வெயில் அடிக்கும் என்று மக்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே இவர்கள் கால சூழலை அறிந்திருந்தார்கள். ஆனால் கால சூழலினுடைய அடையாளங்களை அறிந்தவர்கள் மெசியா இயேசுவினுடைய அடையாளங்களை அறியாமல் இருந்தார்கள். ஆகவேதான் இவற்றை அறிந்தவர்கள் என்னையும் தந்தை என்னை அனுப்பினாரே அந்த அடையாளங்களை அறியாதவர்களாக இருக்கின்றார்களே என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் இயேசு இன்று இத்தகைய இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அதிலே வந்த தகவல் இதுதான். அதாவது புயல் சொல்லுகிறது, ரெட் அலர்ட் விடுங்க, எப்போதெல்லாம் நீங்கள் ரெட் அலர்ட் விடுவீங்களோ அப்போல்லாம் நான் போயிடுவேன். அதுதான் அந்த மெசேஜ். ஆகவே இன்றைய காலகட்டத்திலே கால சூழலை கூட சரியாக அறிய முடியாமல் நாம் இருக்கின்றோம். எத்தனையோ தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இன்னும் நமக்கு இந்த கால சூழலை இன்னும் சரியாக நுட்பமாக அதை அறிய முடியாதவர்களாக இருக்கின்றோம். இயற்கையை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த இயற்கையை புரிந்து கொள்ளுகின்ற மனிதன் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றானே என்பதை தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் வத்திக்கான் 2ஆம் சங்கத்தை ஆரம்பித்தவர். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். திருச்சபை உலகின் போக்கை அறிந்து தன்னை உலகோடு ஒன்றிணைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்போது உலகோடு திருச்சபை இணைகின்றதோ அப்போதுதான் மாற்றம் நிகழும். ஆகவே இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுகின்ற திருச்சபையாக
நம்முடைய திருச்சபை என்றுமே இணைந்து செயல்பட வேண்டும் என்று இத்தகைய ஒரு வார்த்தையை சொல்லிதான் இந்த வத்திக்கான் 2ஆம் சங்கத்தை ஆரம்பித்தார் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர். அன்புமிக்கவர்களே, இன்றைய சூழலிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இன்றைய வாழ்க்கை டிஸ்டோப்பியன் விஷன் ஆஃப் த வேர்ல்ட் என்று அழைக்கிறோம். டிஸ்டோப்பியா என்று சொல்லுகின்ற போது துன்பகரமான உலகத்தை நோக்கிய பயணம். இந்த துன்பகரமான உலகம் என்று சொல்லுகின்ற போது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக இயந்திரங்களை நம்பி நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. இன்று செல்போன் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. ஒரு இளைஞனிடமிருந்து செல்போனை பறித்து கொண்டு ஒரு மணி நேரம் எடுத்து வைத்து விட்டால் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அவ்வாறாக தற்கொலைக்கு கூட செல்ல தயாராக இருக்கின்றார்கள். காரணம், இவற்றின் மீது அதிகமான கவனம் ஆர்வத்தை இன்று இளைய சமூகம் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இயந்திரங்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லை என்கின்ற ஒரு நிலைதான் இந்த டிஸ்டோப்பியன் வேர்ல்டு. இதை நோக்கிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே எத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் இந்த காலகட்டத்திலே இந்த கால சூழலுக்கு ஏற்ப நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லுகின்ற போது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்கிறோம். அதிலிருந்து ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதாவது உலக மதிப்பீடிலிருந்து மிக முக்கியமாக கடவுளின் ஆவியானவருடைய மதிப்பீடுகளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்டலெக்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதிலிருந்து இன்டலெக்ட் ஆஃப் த லார்ட், அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதாவது உலக அறிவில் நிலைத்திருக்காமல் அதே நேரத்திலே இறை ஞானத்தை நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அந்த இறை ஞானத்தை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே மிக முக்கியமாக கால சூழலுக்கு ஏற்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சமீபத்திலே புனித கார்லோஸ் அக்யூட்டிஸ் இவரை புனித நிலைக்கு நம்முடைய திருத்தந்தை உயர்த்தினார். ஆகவே இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக நற்கருணை ஆண்டவருடைய அற்புதங்களை 136 நற்கருணை ஆண்டவருடைய அற்புதங்களை இணைய வழியிலே ஒரு இன்டர்நெட்டிலே அவற்றை முற்றிலுமாக தொகுத்து மக்களுக்கு அதை அவர் ஒரு படிப்பினையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த நற்கருணை அற்புதங்களை பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இணைய வழியிலே இன்டர்நெட் வழியாக போதித்தவராக புனித கார்லோஸ் அக்யூட்டிஸ் வாழ்ந்தார். ஆகவேதான் அவரை சொல்லுகின்ற பொழுது டிஷர்ட், ஜீன்ஸ், ஷூ அணிந்து கொண்டு ஒரு பேக் பேக்கை அணிந்து கொண்ட ஒரு புனிதராக இன்று திருச்சபை அவரை பார்க்கிறது. ஆகவே கால சூழல் மாற மாற நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்கு ஏற்றாறு போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். பழமையிலே தங்காமல் புதிய அனுபவங்களை வாழ்க்கையாக்கி அந்த புதிய அனுபவங்களில் இருக்கின்ற நன்மைகளை திருச்சபை ஏற்றுக்கொண்டு அதை மக்களின் நன்மைக்காக பகிர்கின்ற போது உலகம் மகிழ்ச்சியாக வாழும். ஆக அத்தகைய ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நோக்கி தொடர்ந்து நாம் பயணிப்போம். ஆமேன். தந்திடவே தந்தாயேற்றிடுவார் இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயேற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார் இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பா ஏற்றிடுவார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தை மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஆந்தனி மரிய கிளாரெட் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 காலச்சூழலுக்கு ஏற்ப இறை அரசை கட்டி எழுப்புகின்ற விழுமியங்களாக என்றுமே நாம் அனைவரும் என்றும் வாழ இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்வினை நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வழியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்யவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.